ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உங்களை எல்லோரும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்து தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக நாங்கள் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலிட்டு கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையை பற்றி நாங்கள் அறிவித்து வருகிறோம். அவருடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது. அன்பானவர்களே, நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், ஏனையவர்களையும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் அப்படியாக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் அந்த கடைசி காலங்களிலே இந்த திருச்சபைகளிலே அங்கே ஆண்டவருடைய வருகை போதிக்கப்படுவதில்லை, அல்லாட்டி அதற்கான அடையாளங்கள் அங்கே சொல்லப்படுவதும் இல்லை. அநேகமான திருச்சபைகள் அப்படியாகத்தான் போகிறது. ஆடம்பரங்களும் வெட்டி பேச்சுகளும் அப்படியாக தேவையில்லாத அதாவது மாறுபாடான போதனைகளின் மூடாக திருச்சபைகளில் உள்ள ஆத்துமாக்கள் இன்று அநேகமானவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பிசாசனுடைய திட்டங்களின் நிமித்தம் அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் வஞ்சிக்கப்படுகிறதை நாங்கள் இன்றைக்கு அநேகமான திருச்சபைகளில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிகிறோம், பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எனவே அன்பானவர்களே, வார்த்தையினாலே திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை எங்களுக்கு அது பட்டயமாக இருக்கிறது. எபேசியர் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியாக அன்பானவர்களே, நாங்கள் திருச்சபை என்பது வார்த்தையினாலே கட்டப்பட வேண்டும். எங்களுடைய எண்ணங்களினாலேயோ அல்லாட்டி எங்களுடைய சிந்தனைகளினாலேயோ திருச்சபை கட்டப்படுவதில்லை. எனவே அன்பானவர்களே, வார்த்தையினாலே திருச்சபை கட்டப்பட்டால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது என்பதனை திருச்சபையில் உள்ள ஆத்துமாக்களும் அறிந்து கொள்வார்கள். அப்படியாக ஏனையவர்களுக்கும் அந்த சுவிசேஷங்களை அறிவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்வார்கள். அப்படியாக நாங்கள் வார்த்தைகளினூடாக கடந்து செல்வோம். இன்றைக்கு அநேகமான திருச்சபைகளிலே தேவ பிள்ளைகள் அங்கே என்ன செய்கிறார்கள்? விரோதங்களையும் பகைமைகளையும் வளர்த்து திருச்சபைகளிலேயே அநேகமான பிரச்சனைகள் நெருக்கடிகளினூடாக ஊழியங்களையே கடைசியாக விடுவது, அதாவது ஊழியமே செய்யாமல் தாங்கள் மட்டும் அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த போர்வையில் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு கடைசி காலம் உச்சத்துக்கு வந்துட்டு வந்து வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் வார்த்தைகளினூடாக கடந்து செல்வோம். அன்பானவர்களை, நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அங்கே 7ஐயும் 8ஐயும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே. 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 மட்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்கள், அப்போ எதிராளியானவன் என்ன செய்கிறான்? எதிராளியானவன் அங்கே எவர்களை விழுங்கலாம் என்று சொல்லி கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்கள், எனவே நாங்கள் ஒரு விஷயத்தை இதிலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு வெளிப்பிரகாரமான உலக பிரகாரமானவர்களை விட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகமாக பிரச்சனைகளும் நெருக்கடிகளுக்குள்ளாகவும் அப்படியாக அங்கே தேவனுடைய அந்த காரியங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் பண்ணுகிற காரியங்களிலே அநேகமான சகோதரர்களுடைய சகோதரர்கள் பிரச்சனை, சகோதரிகளுக்குள்ளே சகோதரிகள் பிரச்சனை, சகோதர குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, இப்படியாகத்தான் இன்று இந்த கடைசி காலத்தில் என்ன செய்கிறப்படுதுன்னு சொன்னால் உச்சக்கட்டமாக அது நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அன்பானவர்கள், இதைத்தான் அங்கே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் இது சொல்லுகிறார். 8வது வசனத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பைபிள் வார்த்தைகளின் ஊடாக எந்த காரியம் செய்தாலும், அது உலக பிரகாரமான வேலை காரியமாக இருந்தாலும் சரிதான், அல்லாட்டி ஊழிய காரியமாக இருந்தாலும் சரிதான், சபக்காரியமாக இருந்தாலும் சரிதான். அன்பானவர்களே, நாங்கள் எதுவாக இருந்தாலும் வேதத்தின்படி அந்த காரியம் எதுவாக இருந்தாலும் வேதத்தின்படி தான் செய்ய நாங்கள் என்ன செய்ய வேணும்? கற்றுக்கொள்ள வேணும். அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பகைமைகள், விரோதங்கள், ஒரு விட்டு கொடுப்பு தன்மைகள் இல்லாமல் சகிப்புத்தன்மைகள், நான் பெருசு நீ பெருசு என்ற அந்த
காரியம் திருச்சபைகளுக்குள்ளே இன்றைக்கு அநேகமாக உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள். உண்டு பண்ணி அது அந்த காரியத்தில் நடந்து கொண்டும் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட இந்த காரியத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கிற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் அன்பானவர்களே. ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு வஞ்சகங்களும், எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைகளும், எங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் என்று சொன்னால் எப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து பிசாசானவனை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அதுதான் நாங்கள் பிசாசன் தனக்கு ஒரு கொஞ்ச காலம் இருக்கிறது, பிசாசானவன் சொல்லுகிறான் தனக்கு ஒரு கொஞ்ச காலம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கிறார்கள் அன்பானவர்கள். ஆனால் அவன் பிசாசானவனுக்கு தெரியும் தனக்கு ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குரியவர்கள், நித்தியத்துக்குரியவர்கள். நாங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி விரோதிக்கிறது, எப்படி வஞ்சிக்கிறது என்று சொல்லி நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறது என்று சொல்லி தெரியாமல் இன்றைக்கு அநேகமானவர்கள் இடரப்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். இது என்ன காரணம் என்று சொன்னால், சபை சபையின் வார்த்தைகளினூடாக கட்டப்படுவதில்லை. அப்போ சபையில் வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் சபையில் என்ன செய்யப்பட வேண்டும்? மிக முக்கியமாக ஒழுக்கங்களாக இருந்தாலும் சரிதான், கீழ்ப்படிவு தன்மைகளாக இருந்தாலும் சரிதான், விட்டு கொடுப்பு தன்மைகளாக இருந்தாலும் சரிதான், சகிப்புத்தன்மைகள் இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் அன்பானவர்களே அங்கே அந்த அந்த ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். அப்போ அந்த தெளிந்த புத்தி இல்லாது விட்டால் அங்கே என்ன செய்யப்படுமாம்? திருச்சபைகளிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அங்கே அதிகமாக உண்டாகும் என்று வார்த்தை சொல்லுது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். யாருக்கு விழித்திருக்க வேண்டும்? பிசாசானவன் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் விழித்திருக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் நித்திரை கொள்ளாமல் இருப்பது அல்ல அன்பானவர்களே. நித்திரையெல்லாம் கொள்ளத்தான் வேண்டும். அந்தந்த வேலை வரும்பொழுது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நித்திரைகளை கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் வேதத்தை நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அன்னிதினமும் ஆராய்ந்து பார்த்து படித்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் அதை திரும்ப திரும்ப தியானிக்க வேண்டும். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கற்றுத்தந்த நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அந்த தந்த வேத வாக்கியங்களை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கிற தன்மைகள் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. வேதத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பிழைப்பு நடத்த கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அதன்படி நாங்கள் என்ன செய்யணும்னா, இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனையோ நெருக்கடியோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றார், விழித்திருங்கள் என்று சொல்ல. ஏன்னா பிசாசு இலகுவான முறையில் என்ன செய்வார்? உங்களுக்கு தெரியும், யூதாசு கூட ஆண்டவர் செய்கிறார். எல்லாம் அங்கே அவன் திருவிருந்தெடுக்கிறான், பந்தியிலே அங்கே இருக்கிறான். இருந்த பொழுதும் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ காட்டி கொடுத்தான் அங்கே வயல் வார்த்தை சொல்லுகிறது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவ்வளவாக அங்கே அப்போ தேவனை கண்ட ஒரு மனுஷன் அவ்வளவாக இருந்து கூட அதுக்குள்ளே கூட என்ன போகிறது? அப்போ அவருடைய சிந்தனை வேறு விதமாக இருந்தபடினால் பிசாசு என்ன செய்கிறான்? உள்ளே புகுந்து விட்டான் அன்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கின்ற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீருகிறான். அப்போ அந்த வகை தேடுகிறதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம் அன்பானவர்கள்? இடம் கொடுக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ அந்த நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் இடம் கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், நோவாவினுடைய காலத்திலே நோவாதை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அந்த பேழையை உண்டு பண்ணு, அந்த அளவு திட்டங்கள் எல்லாம் கொடுக்குறார். என்ன மரத்தில் செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், அளவு திட்டம் எல்லாம் கொடுத்துப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளும் புறமும் என்ன செய்யட்டாம்? சீல் பூச சொல்லுகிறார். ஏன் அந்த உள்ளும் புறமும் சீல் பூச சொல்லுகிறான்னு சொன்னால், அங்கே தண்ணீர் என்ன செய்யக்கூடாது? லீக் பண்ணி கூட உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் உள்புறமும் வெளிப்புறமும் என்ன செய்யப்பட வேண்டும்னா சுத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இன்னும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம், எவர்களை விழுங்கலாம் என்று அந்த சுற்றி திரிகிற அந்த கெச்சிக்கின்ற சிங்கம் போலே எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால், நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அன்பானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அங்கே 9, 10, 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 9, 10, 11 வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கின்றான். தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கின்றான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளில் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, விளைவித்துக் கொள்ளுங்கள். தேவனாலே ரட்சிக்கப்பட்டார்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அவர் எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாத்து
உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அங்கே பெருமானம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில் அவர்கள் பெருமானம் உள்ளவர்கள், அவ்வளவுதான். அது தேவனுடைய பிள்ளைகள். அவர் ஆண்டவர் அங்கே என்னத்திற்காக தன்னுடைய ஸ்தானத்திலே தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த மண்ணான மனுஷனுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தவர். அவர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை தேடி பிடிக்கவில்லை தனக்காக அடிக்கும்படியாக. பரலோகத்தில் உள்ள தூதர்கள் ஒருதனை கண்டுபிடிக்கவில்லை தனக்காக அடிக்கும்படியாக. தான் உண்டாக்கின மனுஷன், தான் உண்டாக்கினவன் என்னுடைய அந்த பிசாசனுடைய வஞ்சக விலைகளை விழுந்தபடியினாலே அங்கே நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகங்களை பலியிடுற காரியம்தான் அங்கே கொடுக்கப்பட்டது. நான் பாவம் செய்தால் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அங்கே மிருகங்கள் பலியிடப்படும். அப்போ அந்த மிருகங்கள் ஏன் பலியிடப்படுதுன்னு சொன்னால் நான் பாவம் செய்திருக்கிறபடினால என்னுடைய பாவத்தை உணர்த்துவதற்காக மட்டும். என்னுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட முடியாது. அப்போ என்னுடைய பாவத்தை என்ன செய்யப்படணும்? நிவர்த்தி செய்யப்பட வேணும் அன்பானவர்கள். அப்போ அந்த நிவர்த்தி செய்யப்படுவதற்காகத்தான் மிருகங்களை பலியிட்டது. அந்த மிருகம் எப்படி பலியிட்டேன்னு சொன்னால் அந்த மிருகத்தை நான் வளர்க்க வேண்டும். ஒரு வருஷம் அந்த மிருகத்தை நான் என்ன செய்யப்படணும்னு வளர்க்க வேண்டும். நான் சாப்பாடு ஊட்டி 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 அதுக்கு வளர்க்க வேண்டும். அது எனக்காக பலியிடுவதற்காக நான் ஆயத்தப்படுத்தப்படுகின்ற அந்த பலி, நான் பாவம் செய்தபடினாலே நான் அந்த பொருத்தானையை வைத்து அந்த மிருகத்தை நான் என்ன செய்கிறேன்? வளர்த்து வருகிறேன். அதை செல்லப்பிள்ளையாக நான் வளர்த்து வருகிறேன். செல்லப்பிள்ளையாக வளர்த்து கொண்டு வரும் பொழுது, சரியான நேரம் வரும் பொழுது, அந்த மிருகத்தை பலியிடப்படும் பொழுது சரியான நேரம் வரும் பொழுது அங்கே கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா பலிபிடத்தின் கொம்பிலை கொண்டே கட்டுகிறோம். கட்டின பொழுது அந்த மிருகங்களை ரவிமார்கள் பலியிடும் பொழுது அந்த மிருகம் பலியிடுற வேலை வரும் பொழுது அவர்கள் அந்த பேருக்குரியவரை கூப்பிட்டு வாருங்க அப்படி சொல்லி அவரை முன்னுக்கு நிறுத்தி அவருக்கு முன்னாலே அந்த மிருகத்தை வெட்டி அவருடைய இரத்தத்தை இவர்கள் சிந்தும் பொழுது அந்த மிருகம் எப்படி துடிக்கிறதோ, அந்த மிருகம் எப்படி துடித்து இறக்கிறதோ, என்னுடைய பாவத்திற்காக நான் செய்த அந்த தப்புதற்காக நான் செய்த தப்புக்காக அந்த மிருகம் ஏன் துடித்து இறக்கிறது என்ற அந்த சிந்தனை என்னுடைய இருதயத்தில் குத்தப்படும் பொழுது அங்கே என்னுடைய இருதயம் துடிக்கும். ஐயோ, நான் ஊட்டி வளர்த்த நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வளர்த்த ஐயோ, என்னுடைய கண்களுக்கு முன்பாக அந்த மிருகம் என்ன செய்கிறது? துடித்து இறக்கிறதே என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் துடித்த பொழுது நான் அதுக்கு பிற்பாடு என்ன செய்ய மாட்டேன்? பாவத்தை செய்யாதபடிக்கு தவிர்த்து கொள்ளுவேன். அப்போ அதுக்காண்டித்தான் இந்த பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அன்பானே. ஆனால் கிருபையின் பிரமாணத்திலே உலகத்திலேயோ பரலோகத்திலேயோ தூதர்களை ஒவ்வொருமே ஆண்டவர் தெரிவு செய்யாமல் தான் உண்டாக்கின அந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்குள்ளே விழுந்து போனார்கள் என்று அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு அங்கே பாவம் உணர்த்துவிக்கப்பட்டதன் நிமித்தம் அந்த பாவம் நேர்த்தி செய்யப்படவில்லை. அங்கே பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதில் எவர்களுக்கும் அந்த தகுதி இல்லை என்று தெரிஞ்சதுக்கு பிற்பாடு தேவன் தான் படைத்தவர் தேவனே என்ன செய்கிறார்? மாம்சத்திலே வெளிப்படுகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ மாம்சத்திலே வெளிப்பட்டு அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. கவனிக்க வேண்டும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. என்னுடைய மனைவி இருக்கிறார், அவ தனக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டு தான் அதற்குள்ளே அந்தந்த ஜீவன்கள் இருக்கிறது. அப்போ எனக்கென்ற ஒரு சரீரம், இந்த சரீரம் எனக்கென்ற ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது அன்பானவர்களே. எனக்குள்ளே இருக்கிற இந்த சரீரத்தை, எனக்கென்ற இந்த சரீரத்தை அப்போ நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வெளிப்படும் பொழுது அவருக்கொண்டு ஒரு சரீரம் வேணும் என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே நீங்கள் கவனிக்கலாம். அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்ட என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவருக்கென்ற சரீரத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டு தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்? வெளிவந்து அவர் எங்களுடைய பாவங்களை தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி எங்களை சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் தன்னுடைய உலகம் பூராகவும் சிந்தினார், உலகத்தார் எல்லாருக்காகவும் சிந்தினார். ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பாவத்துக்கண்டு மரித்து நீதிக்காக அவருக்கண்டு பிழைத்திருக்கிறார்கள். அப்போ அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தர் மீது ஒவ்வொருத்தர் அன்பு செலுத்தி கொண்டிருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அன்பு செலுத்தப்பட வேண்டும். அப்போ அந்த அன்பு செலுத்துகிறதுல ஏற்றத்தாழ்வுகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்பார். அது தெரிஞ்சு ஒளியிலே இருக்கிறேன், ஒளி என்பது யாரு? இயேசு கிறிஸ்துவானவர், தேவன்.
அவர் ஒளியாக இருக்கிறார்னு வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே என்னவாக இருக்கிறது? பகைமைகள், விரோதங்கள். இப்போ உலக பிரகாரத்த காரியத்தில் நாங்கள் அதில் அவர்கள்ட்ட போக தேவையில்லை. அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த கதையும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்குள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அங்கே ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறார்கள். அப்போ பகைப்பதன் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர் ஒன்றும் இல்லை. அப்போ சகோதரன் மீது அன்பு சொல்லுவேன். பிரச்சனைகள் வராத எந்த ஒரு திருச்சபையும் இல்லை அன்பானவர்கள். பிரச்சனைகள் வராத சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை. ஆனால் அதற்காக என்ன செய்யக்கூடாது? பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ அல்லாட்டி துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது சகோதரர்களையோ சகோதரிகளுக்குள்ளே பகைமைகளை உண்டு பண்ணக்கூடாது, விரோதங்களை வளர்க்கக்கூடாது. அப்போ அது சகித்துக்கணும். சரி, பிழை விட்டால் சரி சகோதரனை, இப்போ முதல் தரம் சொல்லுறோம், பிரதர் சகோதரனை சகோதரியை நீங்கள் இந்த பிள்ளைகளை விடுகிறீர்கள், சரி. அப்போ அதுக்கு வசனமும் இருக்கிறது. ஒன்று நீங்கள் மத்திய 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15, 16, 17 வசனத்தில் நீங்கள் கவனிக்கலாம். முதல் ஒருத்தர் சொல்ல வேண்டும், தனிச்சு போயிருக்க தனிச்சு சொல்ல வேண்டும். ரெண்டாம் கட்டம் இன்னொரு சகோதரன் அவர் கேட்கவில்லை என்றால் ரெண்டாம் கட்டம் இன்னொரு சகோதரனை துணைக்கு கூட்டிக் கொண்டே சொல்ல வேண்டும். அதுவும் கேட்கவில்லை என்றால் திருச்சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும். திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? பப்ளிக்காக அதை அறிவிக்கும். அப்போ அதுக்கும் அவர் கேட்கவில்லை, அவர் அஞ்ஞானி என்று விட்டுவிட வேண்டும். இதுதான் நாங்கள் பைபிள் சொல்லப்பட்ட ஒழுங்கு. அப்போ சகோதரனை சகோதரிக்கோ அங்கே பிரச்சனைகள் நெருக்கடி ஏற்படும் பொழுது அதற்குள்ளே ஒரு விரோதங்கள் பகைமைகளை உண்டு பண்ணி அந்த சகோதரனையோ அந்த சகோதரியோ முற்றுமுழுதாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், திரும்பவும் எங்கே இருந்து தொடங்கினார்களோ அங்கே அவர்களை அனுப்புவதற்கான பல முயற்சிகளை செய்கிறார்கள். அப்போ இதுக்குத்தான் நான் கெச்சிக்கின்ற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று பிசாசானவன் சுற்றி திரிகிறான். அப்போ அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் சகோதரம் சகோதரிகளாக என்ன செய்யணும்? உடனடியாக ஒப்புரவாகிவிட வேண்டும். அப்போ அந்த ஒப்புரவு என்பது மிக முக்கியமான பகுதி. அந்த ஒப்புரவை நாங்கள் என்ன செய்யணும்? நாங்களே ஏற்படுத்தி கொள்ளணும். என்ற நாங்கள் வேத வாக்கியம் அதை தான் அந்த சபை என்பது வார்த்தைகளினாலே கட்டப்பட வேண்டும் என்பது. இப்போ வார்த்தையினாலே கட்டப்பட்டால் தான் அந்த பகுதி எங்களுக்கு இலகுவான முறையில் விளங்கும். அப்போ 11வது வசனத்தை கேளுங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளில் நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்றார். அப்போ சகோதரனை பகைச்சு கொண்டதால் அவர்களுடைய இருதயம் இருட்டாகிவிடும், அவருடைய கண்கள் மூடப்பட்டுரும். அதாவது இந்த கண்கள் அல்ல, உள்ளார்ந்த ஞானமான கண்கள், அங்கே ஞானத்தை அறிவை விளங்குகிற கண்கள் மூடப்பட்டுரும் அன்பானவர். அப்போ மூடப்பட்டால் எப்படி சகோதரருக்குள்ளே ஒற்றுமை வராது. அப்போ இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நான் ஒளியிலே இருந்தால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அங்கு ஒப்புரவாக இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், ஒருத்தர் புரிந்து கொண்டு நடக்கிற தன்மை இருக்க வேண்டும். சரி, அப்போ இது ஒளி என்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது இதே அதிகாரத்திலே 3வது வசனம், நான் 3ஆம் அதிகாரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் அங்கே 13, 14, 15 வசனத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் 15வது வசனத்தையும் கவனியுங்கள். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் பகைக்கும், இதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் முதலாவது நாங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் நெருக்கடிகள் சண்டைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தோம்? நான் என்ற பெருமையோடு எல்லாம் வாழ்ந்தோம். அப்போ நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பொழுது நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? தேவனுக்கு எது விரோதமாக இருக்கிறதோ அதெல்லாத்தையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் அன்பான. அப்போ அதுக்கும் எங்களுக்கும் நாங்கள் தள்ளி 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 போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இப்போ இந்த காரியம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படின்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு கால விசுவாசி? ஒரு சபையில் நாங்கள் இருக்கிறோம், எவ்வளவு கால விசுவாசி? நாங்கள் 25 வருஷ விசுவாசி, சில பேர் 50 வருஷ விசுவாசி, சில நேரம் 20, 30 வருஷ விசுவாசி. இப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தினுடைய அந்த தன்மையை நாங்கள் பெருமையாக சொல்லுகிறோம் அன்பானவர்கள். அப்போ அந்த பெருமையாக சொல்லும் பொழுது அப்போ அது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நாங்கள் 30 வருஷம் இதை இந்த காரியத்தை நீங்கள் உலக வெளிப்பிரகாரமாக சொல்லி பாருங்கள் பாப்போம். நான் 30 வருஷமாக ஒரே பாடசாலையில் படிக்கிறேன், நான் 30 வருஷமாக நான் இந்த ஹாஸ்பிட்டல் துவங்கக்குள்ளே நான் 30 வருஷமாக இஞ்சியே என்ன செய்கிறேன்? நான் ஒரு பேஷண்டாக இருக்கிறேன். 30 வருஷமாக நான் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் வீட்டிலேயே தான் இருக்கிறேன். சொல்லி பாருங்க, இது எந்த விதத்தில்? அப்போ 30 வருஷமாக நீங்கள் ஒரே ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அன்பானவர்களே, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் என்ன செய்கிறார்? ஒரு விளக்கம் இல்லாத ஒரு ஆளாக தான் இருப்பார் அன்பானவர். அதே மாதிரி பாடசாலையில் இருக்கிற அந்த ஒரே வருஷம் 30 வருஷம் நீங்கள் பாடசாலையிலே 20 வருஷம் நீங்கள் பாடசாலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பாடசாலையினுடைய அந்த தன்மையை நீங்கள் விளங்கி பாருங்களேன். அப்போ இது திருச்சபைக்கு மட்டும்தான் பொருந்துவது. அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகம் உங்களை பகைக்கும்.
உலகம் உங்களை என்ன, அதாவது பிசாசானவன் உங்களை பகைப்பார். ஏன் பகைப்பான் என்று சொன்னால், தன்னுடைய அந்த நரகத்துக்கு வர வேண்டிய ஆத்மா பரலோகத்துக்குள்ளே போவதென்ற அந்த துடிப்பு தான் அவனுக்கு. அப்போ அதால் அவன் உங்களை பகைப்பான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ இதை இன்னொரு அடுத்த வசனத்தையும் பாருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லியும் வழியாக கோணம் தான் கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க நண்பானு, இந்த பிணைப்பை ஆண்டவர் எவ்வளவு மிக மகிமையாக வைத்திருக்கிறார். சகோதரர்களோ சகோதரிகளோ என்ன செய்யப்படும்? கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கட்டாயம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குரியவர்களாக வாழ பழகி கொள்ளவனும் இருக்க வேணும். முதலாவது நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் பரதேசியில் நித்திய ஜீவனை நான் புசிக்க கொடுப்பேன். பரதேசியின் மத்தியில் உள்ள அந்த நித்திய ஜீவனை நான் என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே ஜெயம் கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது இந்த உலகத்தில் முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய சாயலாக இருக்க வேண்டும் நாங்கள். அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் முடியாது. வடிவாக இருக்கலாம். அவன் சண்டை பிடிச்சா நாங்களும் சண்டை பிடிக்கலாம், அவன் பேசினா நாங்களும் பேசலாம், அவன் கோவிச்சா நாங்களும் கோவிக்கலாம். இது கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவ என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சாயல் இருக்க வேண்டும். தேவன் எது எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் அவர் மீது துப்புறார்கள், அவரை குட்டுறார்கள், அவரை இளனப்படுத்துகிறார்கள், அவரை தாடிமயிரை பிடுங்குகிறார்கள், அவரை உடைய கலைகிறார்கள், அவரை முழங்கால் படியிட்டு ஏளனப்படுத்துகிறார்கள். இவ்வளவெல்லாம் பேசினார்கள், இவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் அன்பானவர்களே. அவர் மௌனமாக இருந்தார். காதையார கண்ணை பிறவி குடர்களை பார்வையை செய்கிறார், முடவனை எழும்பி நடக்க பண்ணுகிறார், அடுத்தது குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த தேவன் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார், நோய்வாய்ப்பட்டவர்களை சுகப்படுத்தி அனுப்புகிறார். இவ்வளவு செய்த தேவனுக்கு நீங்கள் துப்பேக்களை உங்களுக்கு அன்னத்தை பற்றி அறைய தெரியாது, நீங்கள் தாடி மயிர் பிடுங்கக்களை உங்களுக்கு விழுக்க தெரியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் எல்லாம் அழிஞ்சார், நாங்கள் எல்லாம் அழிஞ்ச பண்பானவர்கள். அவர் ஏன் மௌனமாக இருந்தார்? அப்போ இந்த சகிப்புத்தன்மை இருக்கவனும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த சகிப்புத்தன்மை நிச்சயமாக இருக்கவனும், அது யாராக இருந்தாலும் விவராக இருந்தாலும் சகிப்புத்தன்மை நிச்சயமாக இருக்கணும், விட்டு கொடுக்க வேண்டும். அதாவது நான் அவர் செய்கிறார், அதான் நான் சொல்கிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அந்த சகோதரன் நாம் விழுத்தவனும். ஆனால் இல்லாட்டி நாங்கள் இப்படி இப்போ ஜெபம் பண்ணுறோம், அப்படி ஆண்டவரை அவரை தூக்குங்கள், அவரை நொறுக்குங்கள். நீங்கள் உண்மையான ஆண்டவர் என்று சொன்னால் என்ற கண் பார்க்க வேணும், என்ற காது கேட்க வேணும். இது என்ன? இது கூட ஜெபம். ஆண்டவர் சொல்கிறார், சபிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சகோதரனுக்காக ஜெபம் பண்ணணும், மனம் திரும்புறதுக்காகத்தான் ஜெபம் பண்ணணுமே ஒழிய ஆண்டவரை நீங்கள் சண்டித்தனக்காரர் ஆக்க முடியாது. ஆண்டவர் சண்டித்தனத்துக்குரியவர் அல்ல, அவர் மகிமைக்குரியவர். அவர் முகதட்சணியம் பார்க்காதவர். நீங்கள் வாய்வில் ஒரு வசனத்தை வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் உண்டு. அங்கே மீகால் 7ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே மீகால் 7ஆம் அதிகாரம் 8வது வசனமும் அங்கே 8வது வசனமும் அங்கே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மீகால் எடுத்துக்கொள்ளுங்கள், 7ஆம் அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம் மீகா 7ஆம் அதிகாரம் நான் எடுக்கிறேன். ஏழாம் அதிகாரம் மீகா பக்கம் 1080வது பக்கம். மீகா 7ஆம் அதிகாரம் நான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பழைய கலைஞர்கள் இதான் இந்த கடைசி காலத்தில் ஒரு சகோதரனை விழுத்துவதற்கோ ஒரு சகோதரியை விழுத்துவதற்கோ என்ன பாடுபடுகிறோம், எவ்வளவு பாடுபடுகிறோம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பானவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் சத்துருவுக்கு சவால் விடுறான். விழுகிற சகோதரனோ சகோதரி சவால் விடுகிறார்கள். எப்படி? நீர் சந்தோஷப்படாதே என்னை விழுத்திட்டீர்கள், நீர் அதாவது நீர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே களி கூறாதையும் என்னை நீர் விழுத்திட்டு, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? எழும்பி நிற்பேன், ஆரை தேடுவேன். நான் பிளவிட்டிருக்கிறேன், ஆனால் விழுந்திருக்கிறேன், ஆனால் விழுந்தாலும் என்னுடைய தேவனை மட்டும்தான் நான் நோக்கி பார்ப்பனே ஒழிய வேறு ஒன்றை நான் பார்க்க மாட்டேன். நான் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுவேன். அதனாலே அவர் என்ன செய்வார்? என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மீண்டுமாக என்னை நிலைநிறுத்துவார் என்று வார்த்தை சொல்ல. அப்போ சத்ரு என்ன செய்வான்? ஐயோ அவன் விழுந்துட்டார், எனக்கு செய்ததற்காக அவர் விழுந்துட்டார், அவர் போனார், அவற்றை ஆட்ட முடிச்சு நாங்கள் இப்போ நரகத்துக்கு அனுப்புகிறோம் அவனை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மேய்ச்சலை நாடுகளை கெடுப்பவனை நான் கெடுப்பேன். எரேமியா 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள்.
அங்கே சொல்றார், என்னுடைய மேய்ச்சல் நாடுகளை நான் கெடுத்தால் கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது ராஜாவை நீங்கள் எடுத்து பாருங்கள் அன்பானவர்களே. அங்கே தாவீது சவுலை தாவீது நினைச்சுதான் சவுலை சாக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் மீது கை வைக்கக்கூடாது என்பதற்காக அவனுடைய சால்வையிலே துண்டைத்தான் இருக்கிறான். அடுத்தது செம்பையும் தண்ணியையும் தூக்கி கொண்டு போகிறான். அப்படியாகத்தான் அவன் செய்த. ஆண்டவரே, சவுலை நான் உன்னை கொல்ல என்னால் முடிஞ்சிருக்கும், ஆனால் நீ தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அதனால் அவனுக்கு கை வைக்கவில்லை என்று சொல்லுகிறான். அப்படியாக நாங்கள் இலகுவான முறையிலே தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? நாங்கள் கை வைக்க எத்தனிக்கிறோம் அன்பானவர்களே. அதுதான் கூடாது என்று சொல்லுகிறோம். அதுக்கு இன்னொரு வசனம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியாக நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அங்கே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அங்கே 19, 20, 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே. 19, 20 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த வசனத்தை அன்பானவர்கள் நீங்கள் தெளிவாக வாசியுங்கள் அன்பானவர்கள். நீங்கள் தெளிவாக இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்தீங்க என்று சொன்னால், ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளே, சகோதரர்களோ சகோதரிகளுக்கோ நாங்கள் விரோதமாக எழும்ப கூடாது. மற்றவர்கள் மீது நாங்கள் என்ன செய்யப்படும்? நற்சாட்சி பெற்றுக்கொள்ளணும். எப்படி? நாங்கள் மற்றவர்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்தும் பொழுது அவர்கள் எங்களை என்ன செய்வார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள் அன்பான. அப்போ அந்த தேவனுடைய அந்த மகிமையை நாங்கள் அவர்களுக்கு காண்பிக்கணும். எங்களுடைய நடவடிக்கை, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை தான் நாங்கள் அந்த நடவடிக்கை காணணும். அப்படியே உலகம் பிரகாரமாக செய்கிறதாக இருந்தால் எவ்வளோ காரியங்களை செய்யலாம், அதில் மாற்றம் இல்லை. இப்போ அவர் குடித்தால் நாங்களும் குடித்தாலும் எங்களுக்கும் பறிக்கும், நாங்கள் வெத்தில வாக்கு போட்டாலும் எங்களுக்கும் சிவாக்கு. இப்போ அவருக்கு சிவாக்காது, எங்களுக்கும் சிவாக்குன்னு தானே. வெத்தில வாக்கப்பட்ட யாருக்கு தான் சிவாக்காது, குடித்தால் யாருக்கு தான் பறிக்காது. ஆனால் அதை தேவன் விரும்புவதல்ல. அப்போ அதற்காண்டி தான் என்ன செய்கிறோம்? முதல் ஆரம்பங்கள்லேயே அதில் காரியங்களை எல்லாரும் உலகத்திலிருந்து செய்து அதை விட்டுத்தான் என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் தேவனுக்குள்ளே அங்கே ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறார். அப்போ அந்த வந்திருக்கிற சகோதரிகளை என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தப்படும். இது யார் வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், சபையில் உள்ள சபை போதகர் மாதிரி தான் என்ன செய்யப்பட வேண்டும்? சரியான முறையில் ஒழுங்கமைப்பின்படி அதை வழிநடத்தி பழக வேண்டும் என்பானவர். ஏனென்று சொன்னால், அந்த ஆத்மா யாருக்கிட்ட பொறுப்பு தந்திருக்கின்றது? சபையிலே வழிநடத்துகிற சகோதரர்கள்ட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, சபைகளை வழிநடத்த முடியாது. தங்களுடைய எண்ணங்களுக்காகவோ தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய அந்த காரியங்களுக்காகவோ என்ன செய்ய முடியாது. சபையில் உள்ள சபை விசுவாசிகளை யாரும் என்ன செய்ய பயன்படுத்தக்கூடாது. அது முக்கியமான பகுதி. இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிக்கவில்லை, எனக்கு ஒருத்தர் சரியில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு சாராருடைய கருத்துக்களை கேட்டு போட்டு நான் ஒரு முன் தீர்மானம் பண்ணுறேன். இவரை நான் எப்படியாவது அகற்ற வேண்டும், இவர் என்னோட இருந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்குறார், இவரை நான் தூக்க வேண்டும், இவரை சரிப்பறாரு. அப்போ இதை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முன்னிர்ணயம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, முன்னிர்ணயம் முன்பாக நான் தீர்மானித்து அதற்கேற்ற ஒழுங்குகளை நான் என்ன செய்யக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அங்கே 21, 22 விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாது என்று சொல்லுகிறார். ஒரு விசாரிச்சு ஒருத்தர் எங்களை பற்றி பிழை சொல்லுகிறார், ஒரு சகோதரனையோ சகோதரியை பற்றி பிழை சொல்லும் பொழுது உடனடியாக அதை கணக்கு பண்ணுறது, ஓஹோ அவர் அப்படி செய்திருப்பார், இவர் சரியாக தான் செய்திருப்பார், இப்படித்தான் செஞ்சிருப்பார். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன செய்கிறோம்? தீர்மானம் பண்ணுகிறோம். இந்த தீர்மானத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பானவர்கள். அதான் முன் நிர்ணயம் பண்ணாதீர்கள். முதலாவது விசாரிக்கிறது, எடுத்துக்கொண்டு வந்து 2 என்ன பிழை விட்டேன், ரைட், பிழை விட்டால் சரி தான், இதை பிழைய விடக்கூடாது என்று கடிஞ்சு போதிக்கலாமே ஒழிய, எச்சரித்து போதிக்கலாமே ஒழிய, எச்சரிக்கலாமே ஒழிய, இவர் எனக்கு தேவை என்று போட்டு இவரை கழுவ முடியாது, இவர் எனக்கு தேவை என்று போட்டு இவரை பின்னுக்கு தள்ள முடியாது, 2 பேரும் எனக்கு தேவையில்லை என்று போட்டு நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்ல முடியாது. மிக கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஆத்துமாக்காண்டி ரத்தம் சிந்தியிருக்கிறார், இந்த ஆத்துமாக்காண்டி ரத்தம் சிந்தியிருக்கிறார் அன்பானவர்களே. அப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவைகளுக்காக ஆண்டவருடைய ஆத்மாவை கெடுக்க எவருக்கும் அனுமதி இல்லை. அந்த ஆத்மா விசுவாசத்தில் குறைவென்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்மாவை மெதுவாக உள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பின்மார்க்கமாக போய் கடைசியாக விக்கிரக ஆராதனையை போய்விட்டார்கள். மாதிரி துதிச்சவாய் விக்கிரகத்தை கும்பிடுகிறது, துதிச்ச ஆத்மா விக்கிரகத்தை போய் ஆராதிக்கிறது. அந்த எப்படி அந்த குறிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஆத்துமாக்கள், கிறிஸ்துவில் வந்து உடன்படிக்கை செய்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு என்ன செய்ய, எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் என்ன செய்கிறது?
அங்கே பட்டயம் அடித்து அங்கே எங்களுக்கு முன்னால் கும்பிட்டுட்டு போகிறார்கள். அப்போ இவ்வளவு வேதனையாக இருக்கும். ஏன் இதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் அந்த காரணகர்த்தாவையும் அங்கே தான் இருக்கிறார்கள், அவர்களையும் அங்கே என்ன செய்கிறது, சபையில் இருக்கிறார்கள். அப்போ இப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆத்மா கர்த்தருடையது. ஒரு ஆத்மாவை ஆண்டவர் திருப்புகிறதுக்கு தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அவர். அவ்வளவு மகிமையான தேவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து வந்து இறங்கி அந்த ஆத்மாவை திருப்பி விடும் பொழுது நாங்கள் எங்களுக்கு தந்த அந்த ஆத்மாவை என்ன செய்கிறோம், இலகுவான முறையில் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தின்படி அதை நடத்த எத்தனிக்கிறோம். அது அப்படி அல்ல, வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாக என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். மேய்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம், அடுத்தவர் ஆண்டவர் அதுக்கு எழுப்பி விடுவார். அந்த கட்டத்தை கொடுத்துட்டு நாங்கள் விசுவாசிகளாகவே இருந்து மற்றவர்கள் குழப்படிகள் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், நடந்து செல்ல வேண்டும். என்னை தூக்கி போட்டார், நான் இவர் சபை நடத்தட்டும் பார்ப்போம், இவரை நாம் விடுறன பார்ப்போம், இவர் ஆத்மா மேய்க்கணும், அப்படியெல்லாம் செய்து என்ன செய்யக்கூடாது அன்பானவர்களே, சபைகளை கெடுக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் சகோதரர்கள் மீது அன்பு கூறுதா, நீங்கள் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவார், அதாவது சகோதரர்களை அன்பு செலுத்துகிற நீங்கள், செலுத்துகிறேன்னு சொல்லுகிற நீங்கள் அதை விசுவாசிக்காமல் விட்டால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பீர்? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் அன்பானவர்கள். அப்போ நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அப்போ அங்கே நீங்கள் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1-2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பானவர். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நீங்கள் ஒரு பாருங்கள் அன்பானவர்களே. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6-7வது வசனம். நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தினாலே குற்றம் செய்தேனோ என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. அங்கே நீங்கள் உயர்த்தாதபடிக்கு நான் என்னை நானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாக உங்களுக்கு பிரசங்கித்ததனாலே குற்றம் செய்தேனோன்னு சொல்லப்ப, ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது அந்த சுவிசேஷம் எப்படியாக இருக்க வேண்டும்? அது இலவசமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் என்னவாக இருக்கணுமாம்? அங்கே ஒரு பிரயோசனத்துக்குரிய ஆத்மான்ற நாங்கள் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அங்கே வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்கள். அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர், இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளிலே சீக்கிரமாக கை வைக்காதீர்கள், யாராக இருந்தாலும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். தன்னுடைய இப்போ நீங்கள் இன்னொரு காரியத்தை, இது எங்களுடைய காரியங்களை நடந்து கொண்டிருக்கிற காரியம் அன்பானவர்களே. சில காரியங்களை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். இப்போ திருச்சபையில் அநேகமான பிரச்சனைகள், நெருக்கடிகள் சில நேரம் வரலாம். அது வரும். அது வராமல் விட்டால் எங்களை நாங்கள் பிடிக்கலாப்படுவோம் அப்படி. ஆனால் ஆண்டவருக்காக ஒவ்வொருத்தரும் ஓடுவார்கள், பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய ஆத்மாக்காக, ஆண்டவருடைய வேலைக்காக செய்ய போகிறது பரலோகத்தினுடைய வேலை, பரலோகத்தினுடைய அரசாங்கம். அது அந்த அரசாங்கத்துடைய வேலை தான் நாங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொருத்தரும். அப்போ அந்த அரசாங்கத்துக்கண்டு வேலை செய்யும் பொழுது, அப்போ அந்த அரசாங்கத்துக்குரிய வேலை கண்டு பிரயாசப்பட்டு ஆண்டவர் எவர்களை வைத்திருக்காங்களோ அவர் ஓட விட்டு கொண்டு இருப்பார். ஓடு நிற்கக்கூடாது, ஓடு என்று சொல்லலாம். அப்போ அந்த பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரர்களையோ சகோதரிகளையோ இப்போ சும்மாக இருந்து என்ன செய்வார்கள்? சில பேர் வெட்டி பேச்சுக்களை பேசுவார்கள், ஒவ்வொருத்தரை பற்றி நையாண்டி பண்ணுவார்கள், ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை, தேவையில்லாத காரியங்களை முன்வைத்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டு என்ன செய்வார்களாம்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை அநேகமாக செய்வார்கள். அப்படி செய்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பாராம். ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை தேவன் என்ன செய்வாராம்? கைவிட்டுவாராம் என்று அவர்களுடைய சிந்தனை. ஆண்டவர் சொல்கிறார் சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர்களை தொடுகிறது என்னுடைய கண்மணிகளை தொடுவதற்கு சமம் என்று சொல்லுகிறார். இந்த வசனமெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் அன்பானவர்கள். தேவனுக்கென்று பிரயாசப்படுகிற சகோதரர்கள் சகோதரின் மீது சீக்கிரமாக கை வைக்காதீர்கள். ஆண்டவருடைய வேலையை செய்கிற, ஊழிய காரியங்களை செய்கிற சகோதரர்கள் சகோதரிகளை, ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் மீது நீங்கள் என்ன செய்யணும்? உலக பிரகாரமான பொருள், உலக பிரகாரமான ஆசை, உலக பிரகாரமான காரியம், எல்லாம் விரோதமான செயற்பாடு எல்லாத்தையும் செய்து கொண்டு தேவனுடைய ஊழியக்கார சகோதரர்கள் சகோதரிகளை கை வைக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறீர்கள் நீங்கள். அப்போ அதிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதில் தொட்டால் என்னுடைய பிள்ளைகளை எவர்கள் தொடுறார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன்?
என்னுடைய கண்மணிகளை தொடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்கான காரியங்களை நீங்கள் தான் அதை ஆண்டோட்டத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். அப்போ அது பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் சகோதர பகைமைகள் விரோதங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இன்னொரு சம்பவத்தை கவனித்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இன்னொரு காரியம் என்னென்று சொன்னால், இப்போ உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய உண்டு. அது இப்போ நீங்கள் ஒரு பாடசாலைன்னு சொன்னால் கல்வியை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அங்கே சிறு வயது முதல் இருந்து அந்த அந்த காலங்கள் வரும் வரைக்கும் நீங்கள் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த கல்வி கற்றால் உலக பிரகாரமான வேலைகள் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பணங்கள் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நீங்கள் உங்களுடைய படிநிலைகள் நீங்கள் பெரிய உச்சத்துக்கெல்லாம் போகலாம், அது வேறு காரியம். ஆனால் சபை என்பது ஒரு பாடசாலை. இது கர்த்தருடைய பாடசாலை. இது பரலோகத்தினுடைய அரசாங்க அதிபர் அதாவது தேவன் நடத்துகிற பாடசாலை. இது உலக பிரகாரமானவர்கள் நடத்துகிற பாடசாலை. அந்த பாடசாலையில் படித்தால் அங்கே அடுத்த கட்டம் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள்லாம் பணங்கள் வசதிகள் பொருட்கள் கிடைக்குமே ஒழிய, சபை என்ற பரலோகம் நடத்துகிற பாடசாலையில் அப்படி ஒன்றும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இந்த பாடசாலையில் கல்வி கற்று தேவனுடைய வார்த்தைகளை கற்று இந்த பாடசாலையில் எப்படி பாஸ் ஆகணும்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க வேணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தால்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் போக முடியும். அந்த பாடசாலையில் இப்போ மரித்தவர்கள் தேவனை அறியாமல் மரித்தார்கள் சொன்னால் அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள். ஆனால் இந்த பாடசாலையில் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர், கிறிஸ்தவர்களாக மரிக்கிறவர்கள் சொல்ல வரவில்லை, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அங்கே பரலோகத்துக்குள்ளே போகலாம். இப்போ போகிறது எங்கே? ஆத்மாலை, அதாவது பரதேசிக்கு தான் போகலாம், ஆத்மா இளைப்பாற இடத்துக்கு போகலாம். ஆனால் நியாய தீர்ப்பிலே நாங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். இதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியாக அன்பானவர்களே, நாங்கள் எவர்கள் மீதும் சீக்கிரமாக கை வைக்கக்கூடாது. அதாவது விசாரித்து முன்பாக நாங்கள் முன்னிர்ணயம் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்கலண்டா போல மற்றவர்களுக்கு அவரை எனக்கு பிடிக்கலன்னுடைய எல்லாரும் தள்ளாடு. இதுக்கு தான் நாங்கள் இன்னொரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் யோவான் நாங்கள் முடிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனம் தான், 3 யோவானை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. பக்கம் 331 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 9வது வசனம், 9ஐயும் 10ஐயும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களின் முதன்மையாக இருக்க விரும்புகின்ற தியோத்திரோப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த 10வது வசனம், ஆனபடியினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலம்பி செய்து வருகின்ற கிரிகைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பாக தள்ளுகிறான். இந்த வசனம் சபை போதகர்மாருக்கு சொல்லப்படுகிறது. அன்பானவர்கள் கவனிக்க வேண்டும். சபை போதகர்மார்கள் இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவர்கள் சில நேரம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏற்பட்டு இப்போ அவர்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? சில நேரம் அவர்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த சகோதரன் எனக்கு பிடிக்கவில்லை, அந்த சகோதரிகள் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே வெளியேற்றினதுக்கு பிற்பாடு, அல்லாட்டி அவர்களை கலைத்து விட்டதுக்கு பிற்பாடு, அல்லாட்டி அவர்களை வேண்டாம் என்று சொன்னதுக்கு பிற்பாடு இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் தள்ளிவிட்டோம், அவர்களோடு நீங்கள் என்ன செய்ய முடியாது? கதைக்கக்கூடாது, அவரோடு நீங்கள் பேசக்கூடாது, அவர்களோடு பேசித்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? சபை பந்திகளில் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு கட்டளையை போடுகிறார்கள். அப்போ கட்டளையை போட்டால் இப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் சபையில் முதன்மையாக இருக்க விரும்புகிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் முதன்மையாக இருக்க விரும்பினதுபடினாலே. அப்போ அந்த சகோதரன் கதைக்க முற்படும் பொழுது கதைக்கிறவர்களையும் தூக்கி தடை செய்கிறார், அப்பாலை போடுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், கேள்வி என்பது நிச்சயமாக சபையிலே என்னென்ன விதத்தில் கேட்க வேண்டும் என்றது கர்த்தருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். ஏன்னா கேள்வியினாலே தான் என்ன வரும்? ஞானங்கள் பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் அந்த சபையை வழிநடத்துகிற சகோதரர்களையோ மற்ற ஏனையவர்களையோ விழுத்துகிறது மாதிரி கேள்வி இருக்கக்கூடாது. கேள்விகளை தனிப்பட்ட ரீதியில் கேட்கலாம், அல்லாட்டி இப்போ படிப்பு ரீதியாக கேள்வி கேட்கலாம். பகைமைகளை ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நம்பாடு. அப்போ இதானெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்படுது? திருச்சபைகளில் இன்றைக்கு அநேகமான விரோதங்கள், பகைமை. அப்போ அங்கே பார்த்தால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் யார் என்று பார்த்தால் பிசாசுக்குரிய காரியங்களில் நடவடிக்கை பண்ண, அதாவது அவர்கள் எழும்பி கடைசி காலத்திலே கிறிஸ்துவனுடைய தோல், அதாவது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள். அறியாமல் செய்கிறார்களா, அறிஞ்சு செய்கிறார்களா? தேவன் அறிவார். எனவே நாங்களும்
ஐக்கியப்பட்டு சகோதரங்கள் சகோதரிகளாக அன்பு செலுத்தி வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தணும் என்பார்கள். இப்போ நாங்கள் சில நேரம் கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி பிரச்சனைப்பட்டு நெருக்கப்பட்டு இப்போ எனக்கு ஒரு தடவை பிடிக்க இல்லை. இப்போ நான் போய் ஆண்டவர் சொல்லலாமோ, நான் மறைச்சி இப்போ பரலோகத்தில் ஆண்டவரை இவரை பிடிக்கல, எனக்கு இவரை தூக்க எடுக்காங்க ஆண்டவரை, இவர் அங்கே இருந்தும் பூர்வத்திலேருந்து எனக்கு கடமையாச்சு. இது 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 வந்து தேவனுக்குரிய சிந்தனையும் அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு சிந்தனையும் இல்லை அன்பானவர்களே. மிக கடைசி காலம் எச்சரிக்கையாருங்கள் அன்பானுங்களே. எவர்களை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான், இலகுவான முறையில் விழுத்துகிறான். அப்போ எங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? எரிச்சல்கள், பொறாமைகள், போட்டிகள், வளர்ந்து வார தன்மைகளுடைய விட்டு கொடுப்பு சகவு. இப்போ சகோதரங்கள் சகோதரிகள் வளர்ந்து வரைக்கும் இடம் கொடுத்து விடணும் அன்பானம். இடம் கொடுத்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தி விடணும். இல்லை இல்லை நான் மட்டும்தான், எனக்கு அடுத்தது பிள்ளை, அதுக்கு அடுத்தது என் பேர பிள்ளை வந்திருக்கிறவர் அப்படியே தான் இருக்க வேண்டும். அப்போ தான் 30-40 வருஷ விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். எவர்கள் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை அனுப்பி திருச்சபைகளுடைய சபை காரியங்கள் வளர்ந்து வர இடம் கொடுக்க வேண்டும். அவர்களையும் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி சீசர்களாக்க வேண்டும். சீசர் ஆக்கினவர்களை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய காரியம். நாங்கள் கண்களை மூடுவோம், நாங்கள் ஜெப நிலையில் இருப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் நினைத்து கொள்ளும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தை சபை விசுவாசிகள், சகோதரர்கள் சகோதரிகள் சபைகளை எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக அன்பு செலுத்த வேண்டும், எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு தங்களையும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், ஏனைய ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்த அவர்கள் சுவிசேஷங்கள் அறிவிக்க வேண்டும் பிதா. அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை எப்படி இருக்கிறது என்பதனை மற்றவர்களுக்கும் ருசி பார்க்க ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவரும் அப்படியாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேத வாக்கியங்களில் நீங்கள் கட்டி வேத வாக்கியத்தின் நிமித்தம் நீங்கள் வழிநடத்தி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள் பிதா. அப்படியாக அந்த வார்த்தையை கொடுத்த அடியானையும் உங்களுக்குள்ளாக பலப்படுத்துங்கள் பிதா. நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.